மக்களே, டுபாகூர் ஏஜென்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையே இல்லாம உங்கள்கிட்ட முன்கூட்டியே காசை வாங்கிட்டு வேலை அங்க இருக்கு இங்க இருக்கு இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லி ரூட்டா கொடுத்துருப்பாப்ல பாத்தீங்களா, அவருக்கு பேர் தான் டுபாகூர் ஏஜென்ட். வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னா ஏஜென்ட் இல்லாம வர முடியாது. இல்ல அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும், நல்லா அறிவு இருக்கணும். நம்ம நடுத்தரமா இருக்கனால ஏஜென்ட் மூலியமா தான் வெளிநாட்டுக்கு வர முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஏஜென்ட்டை கொடுத்து காசை கொடுத்து ஏமாந்துறாங்க. அதுக்கப்புறம் ஏஜென்ட் ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாப்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க கிளைமேக்ஸ்ல, ஏன்னா எந்த வேலைனாலும் பரவாயில்லனே அந்த சொல்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிருப்பாப்ல. நீங்க அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு வேலைக்கு அனுப்பி விட்டுருவாப்ல. இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன வேலைக்கு வரீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டோமே, கட்டின காசு எடுக்கணுமேங்கிறக்காண்டி வேலை பார்த்து நீங்க ஊருக்கு போவீங்க. இந்த மாதிரி நிலைமையை வந்து ஏமாத்துறாங்க. ஏஜென்சி அப்படின்னா நல்லா ஆஃபீஸ் போட்டு டீசெண்டாக 2000 3000 அவ்வளோதான் அட்வான்ஸ் வாங்குவாங்க. அதை விட்டுட்டு 30,000 கொண்டா 50,000 கொண்டான்னு கேட்குறேன் பூரா டுபாகூர் ஏஜென்ட் மக்களே. அந்த மாதிரி காசை கொடுத்து ஏமாந்துறாங்க.